வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம் சியூ. நான் உங்கள் அசீம். கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு. இந்த வழக்கில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஏதாவது முன்னேற்றம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாய்தா வாங்கிட்டே போயிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இது காலதாமதப்படுத்தும் செயல் அப்படின்னு எல்லாருமே தெரியுது. இருந்தாலும் அவங்க வாய்தா வாங்கிட்டே போகிறாங்க அப்படின்னா எதை மறைக்கிறதுக்காக இந்த நாடகம் அப்படிங்கிறது தான் தெரியல நமக்கு. இப்போது கேட்குற டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுல அவங்களுக்கு என்ன தயக்கம் அப்படிங்கிறது பலரது கேள்வியாக இருக்குது. அந்த டாக்குமெண்ட்லாம் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்க குற்றவாளிங்கிறத அவங்களே ஒத்துக்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா? அதனால தான் அவங்க கொடுக்க தயங்குறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இது அடுத்தடுத்த கட்ட வாய்தாக்களில் இது வெளிப்படும் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. இப்போதைக்கு என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இந்த கேட்குற டாக்குமெண்ட்டை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா இந்த வழக்கு துரிதப்படுத்தி விசாரணை முடிவில் அந்த வழக்குடைய குற்றவாளி யாருங்கிறது தெரிஞ்சிடும். அந்த வழக்கை எவ்வளோ தூரத்துக்கு இழுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இழுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வழக்கை இழுத்துக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த மாதிரியான வழக்குகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கலாச்சாரம், கற்பு, ஒழுக்கம் இதெல்லாம் காலாவதியாகி போயிருக்கோ அப்படிங்கிறது தான் போயிட்டுருக்கோ அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கவலையாக இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா, 2 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதில் ஒன்று தேனி மாவட்டத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸு. அந்த தேனி மாவட்டத்தில் அப்பா வாங்கின கடனுக்காக அது கடனுக்கு பதிலாக அவருடைய மகளை கடத்திட்டு போய் அவரை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. ஒரு கோஷ்டி, ஒரு கூட்டமாக ஆளுங்க சேர்ந்து இந்த அப்பா வாங்கின கடனுக்கு பதிலாக அவர் கட்ட முடியல அப்படிங்கிறனால அதை மகளை அடமானமாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நகையை அடமானம் வச்சுட்டு கடன் கொடுக்குறத கேள்விப்பட்டிருக்கோம். இதில் பொண்ணை அடமானம் வச்சு இது பண்ண மாதிரி அவங்க கடத்திட்டு போய் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இப்போது அது பற்றின கேஸ் ஓடிட்டுருக்கு. ரெண்டாவது மாதவரத்தில் ஒரு சம்பவம். அதில் கணவனே மனைவியை வாங்கின கடனுக்கு பதிலாக கூட்டி கொடுத்துருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒளிஞ்சு போயிருமோ, கற்புங்கிறது காணாமல் போயிருமோ அப்படிங்கிறது ஒரு கவலையாக இருக்குது. இந்த ஒழுக்கம், கற்பு இதெல்லாம் பெண்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆண்களுக்கு சேர்த்து தான். 2 பேருமே கற்பு இருக்குது, 2 பேருக்குமே ஒழுக்கம் இருக்குது. 2 பேரும் ஒழுக்கமாக கற்பாகவும் இருந்துட்டாங்கன்னா நாட்டில் எந்த விதமான சச்சரவுகளும் சண்டைகளும் இருக்காது, எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. ஆனால் பெண்கள் மனசுலையும் சரி, ஆண்கள் மனசுலையும் சரி, ஒரு 5 நிமிஷம் சுகத்துக்காக நம்ம இது பண்ணுறது யாருக்கு தெரிய போகுது, 4 சுகத்துக்குள்ளே நடக்கிறது அப்படிங்கிற ஒரு சம்பவத்துக்கு நிகழ்வுனால இவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதை. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறதுனால பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் தரப்பு தான். ஏன்னா ஆம்பளை வாந்தி எடுத்துகிட்டு போயிடுவான், பெண் வயிற்றில் வாங்கிட்டு அது அவள் தப்பு பண்ணிட்டாங்கிறத உலகத்துக்கு தெரியப்படுத்திடும். ஆனால் ஆண் தப்பு பண்ணது உலகத்துக்கு தெரியாது. இதனால தான் பெண் கொஞ்சம் ஒழுக்கத்தில் கொஞ்சம் அதிகபட்சமாக இருக்கணும், கற்புங்கிறது அவளுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயத்தோற்றம் இந்த உலகத்தில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இது மாட்டினாதான் திருடன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மாட்டாத வரைக்கும் நம்ம தப்பு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது நடைமுறை யதார்த்தமாக போயிடுச்சு. அது ஒரு பெரிய தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வயிற்று பசிக்கு நம்ம பசி எடுக்கும்போது ஹோட்டலில் போய் சாப்பிட்றது இல்லையா, அந்த மாதிரி இந்த பசி எடுக்கும்போது நம்ம சாப்பிட்றதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இன்றைய தலைமுறைக்கு ஏற்பட்டிருக்கு. அது வெளிநாட்டு கலாச்சாரம். அது இது எப்போ இங்கே வந்தது அப்படிங்கிறது நமக்கு ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை, வந்துருச்சு. அதை எப்படி தீர்க்கணும், அதை எப்படி நீக்கணும், அதை எப்படி போக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கவலையாக இருக்கு. ஸோ இதை மக்கள் மனசுலேயும் சரி, ஆணுக்கு சரி பெண்ணுக்கு சரி, 2 பேர் மனசுலேயும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. ஒழுக்கமாக இருந்தால் தான் இருக்கணும் அப்படிங்கிறத முன்னோர்கள் நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ சொன்னா கலாச்சாரம் அது இதுன்னு பேசினா புல்ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்போ உள்ள ஆளுங்க. ஆனால் அந்த புல்ஷீட் இருந்தனால தான் கட்டுக்கோப்பாக ஒரு இயங்கி கொண்டிருந்த சமுதாயம் சமூக கேடு அடைஞ்சு போய் இன்னைக்கு அந்த கட்டுக்கோப்பெல்லாம் நீக்கிறனால இதனால என்ன பிரச்சனை வந்துட போகுது, அதனால இதை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் மக்கள், இளைஞர்கள் மத்தியில், இன்றைய தலைமுறைகள் மத்தியில் இருக்குது. அந்த கண்ணோட்டத்தால் தான் இந்த மாதிரி தப்புகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ண அந்த பெண்ணோட நிலைமை என்ன ஆகும், அதில் யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரியான கவலைகள்லாம் இருக்குது. ஸோ
யார்கிட்ட போய் நம்ம கடன் வாங்குறோம் அப்படிங்கிறது வந்து யோசனை பண்ணிட்டு செய்யணும். சரி, நம்ம அந்த கடனை கட்ட முடியுமா அப்படின்றதையும் யோசனை பண்ணணும் கடன் வாங்குறதுக்கு முன்னாடியே. ஸோ அது மாதிரியான சூழ்நிலையில் கடன் வாங்கும்போது அந்த கடனை கட்ட முடியலன்னா என்னென்னா பாதிப்பு வரும்னு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து சிந்திச்சிட்டாக்கா அந்த கடனை வாங்காமல் இருந்துருவோம். ஸோ அந்த கடனை வாங்கினாதான் நம்ம அதுலேருந்து தப்பிப்போங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது யாராவது நமக்கு பணம் தருவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு பணம் கொடுக்குற ஆள்கிட்ட போய் கந்து வட்டிக்கு கடன் வாங்குற மாதிரி கடன் வாங்கிட்டு 5000 ரூபா கடன் வாங்கினது அது 50,000 ரூபா வரைக்கும் வளர்ந்து போய் நிற்கும். ஸோ அதை கட்ட முடியாத சூழ்நிலையில் இந்த மாதிரி மகளையோ மனைவியோ இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிருது. இது வந்து யார் மேலே தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் மேலேயும் தப்பு இருக்க தான் செய்யுது. ஆனால் அதில் வந்து அதிகபட்ச தப்பு என்ன, கடன் வாங்கின ஆளை விட்டுட்டு அவர் மகள் எந்த தப்பு செய்யாத அவர் மகளை கூட்டிகிட்டு போய் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுறதுன்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அவர்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய பொதுவான கருத்தாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வழக்கை எடுத்துக்கிட்டோம்னா கள்ளக்குறிச்சி வழக்கு சொல்கிறேன். அந்த வழக்கில் என்ன இப்போ இருக்குது அப்படின்னா நம்ம கேட்ட டாக்குமெண்ட்லாம் கொடுத்து இந்த வழக்கை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கிற சூழ்நிலையில் அவங்க ஈஸியாக அந்த வழக்கை முடித்து வெளியே வரலாம் அப்படிங்கும்போது அந்த வாய்ப்பை அவங்கள தவற விட்டுட்டு இருக்காங்களோ அப்படிங்கிறது தான் தெரியும். ஸோ இது வேணும்னே இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டா எதுக்காக இழுக்கிறாங்க? ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது எங்கள் தரப்பு டாக்டர் ஒரு ஆளை இருக்கணும்னு கேட்கும்போது அதை அனுமதிக்கிறது எது தடுத்தது உங்களை? அவங்க இருக்கிறனால என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஸோ கைரேகை செவத்தில் இருந்த கைரேகை அது பெயிண்ட்டுன்னு சொல்றீங்க. அது ஆராய்ச்சி பண்ணும்போது எடுத்து கொடுத்த அந்த இது வந்து போதிய அளவு இல்லை, ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு போதிய அளவு இல்லைங்கிறாங்க. ஏன் அதை போதிய அளவு இல்லாத அளவுக்கு எடுத்து கொடுக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா? உங்கள் அனுபவம் இல்லையா? அந்த அளவுக்குல இதுக்கு முந்தைய அனுபவம்லாம் இல்லையா உங்களுக்கு? இவ்வளோ சாம்பிள் கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவு கூட இல்லையா? ஸோ ரத்தக்கரை கீழே இருந்த ரத்தக்கரை அதில் இல்லாத ரத்தக்கரையை சுரண்டி எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அதில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வேணும்னே செஞ்சது அப்படின்ட்டு நம்ம சந்தேகத்தை கிளப்புனாக்கா அது தவறு. ஆனால் கொடுக்காம இருந்தது சரி, அவங்க சரி. ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது கூட ஒரு டாக்டர் கொடுத்துருந்தாக்கா நாங்கள் கேள்வியே கேட்டிருக்க முடியாது. உங்கள் டாக்டர் தானே கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. அந்த வாய்ப்பை அவங்க தவற விட்டுட்டு இப்போ வந்து போஸ்ட்மார்ட்டத்தை நம்ப மாட்டேங்கிறீங்க, அரசு டாக்டர் நம்ப மாட்டேங்கிறீங்கன்னா எப்படி நம்ப முடியும்? இங்கே ஒரு கேஸ் நடந்தது, அதில் வந்து பிளட் சாம்பிளே மாற்றிருக்காங்க. டிரைவ் பண்ணிட்டு போய் ரோட்டில் படுத்து கிடந்தவங்க மேலே ஏற்றிருக்காங்க. அந்த பிளட் சாம்பிள் வந்து குடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ரத்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த ரத்த மாதிரியே மாற்றி வேற ஒரு ஆளோட ரத்தத்தை கொண்டு போய் கொடுத்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் நாட்டில் நடந்துக்கிட்டு தானே இருக்கு, அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி மாற்றி பிளட் சாம்பிளை கொடுத்து அவங்க வந்து குடிக்கல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியுமா? அப்போ ரிப்போர்ட்டில் போலீஸ் அவங்க வேற சாம்பிள் குடிக்காத ஒரு ஆளோட ரத்தத்தை கொடுத்தா அவங்க குடிக்கலன்னு தான் ரிப்போர்ட் தருவான். இதில் யார் மேலே தப்பு? பிளட் சாம்பிள் எடுத்து கொடுத்தவங்க யாரு? அதை பரிசோதனை பண்ணும்போது அந்த குடிக்காத ஆளோட ரத்தத்தை பரிசோதனை பண்ணும்போது இவன் குடிக்கல அப்படின்னு அவன் டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருவான். அவன் மேலே தப்பு கிடையாது. ஆனால் அந்த ரத்த சாம்பிளை யாருக்கு எடுக்கணுமோ அவங்களுக்கு எடுக்காம வேற ஆளோட ரத்தத்தை எடுத்து கொடுத்தது வந்து யாரோட தப்புன்னு பார்க்கணும். ஸோ இது யாரை காப்பாற்றுறதுக்கான முயற்சி? இது இந்த மாதிரிலாம் நாட்டில் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம தரப்பு டாக்டர் இருக்கணும் அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அப்படிங்கிற கேட்கறது நியாயமான கோரிக்கையை நிராகரிச்சுட்டு நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இதில் இந்த இது அதுவும் இல்லை, அந்த இது அதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்றதை எப்படி நாங்கள் நம்ப முடியும்? 3வது மாடியிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த கேமராவோட பிளைண்ட் ஸ்பாட் எது அப்படின்னு பார்த்து போய் அந்த பொண்ணு குதிச்சாளா? நீங்க சொல்றது உண்மையா எடுத்துக்கலாம், மேல இருந்து குதிச்சாங்கிறதே உண்மைன்னு எடுத்துக்கிட்டாலும் அது கரெக்டா அந்த கேமரா ஆங்கிள் எதுவுமே பார்க்காத ஒரு இடத்துல போய் குதிச்சா அப்படிங்கறத எப்படி நம்ப முடியும்? அது குதிக்கும் போது மரம் இருந்து தடுத்துரும், நம்ம மரத்து மேல விழுந்து பொழைச்சிரும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி மரம் இருக்கிற இடத்துல போய் குதிச்சா? ஸோ நேராக தரையில் வந்து லேண்ட் ஆனால் தான் சாவோம் அப்படிங்கும்போது நேராக தரையில் விழுகிற மாதிரியான இடத்த தானே தேர்ந்தெடுத்திருப்பா அப்படின்னு பார்த்தாலும். ஸோ அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் அதெல்லாம் அந்த கேள்விலாம் வரும். அவளை என்னமோ பண்ணி கொண்டாந்து அந்த இடத்துல போட்ட மாதிரி தான் நம்மளுடைய இது இருக்கு. ஸோ இது வந்து 11ஆம் தேதி 12ஆம் தேதி மாலையிலிருந்து 13ஆம் தேதி காலையில் ஒரு மதியானம் வரைக்கும் உள்ள வீடியோ கிளிப்பிங்ஸ், கண்டினியூஸ் வீடியோ கிளிப்பிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதில் என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து நமக்கு முழுசாக தெரிய வரும்.
ஸோ மேலேருந்து விழும்போது உள்ள ஆங்கிள் தெரியாது, அந்த இடத்துல இருந்து ஆங்கிள் இல்லை அப்படின்னா அப்போ மேலேருந்து அவளா குதிச்சாலா இல்லை யாராவது தூக்கி போட்டாங்களா மேலேருந்து அப்படிங்கிற கேள்வியும் வரும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கீழே விழுந்ததுலேருந்து காலையில் மண்ணாங்கட்டி வந்து பார்த்தது வரைக்கும் அந்த ஆங்கிள்லாம் கண்டினியூஸ் வீடியோஸ் இருந்தால் மட்டும்தான் அதை ஒரு நம்ம அந்த வந்து முடிவுக்கு வர முடியும். ஸோ அதெல்லாம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு 26 வீடியோஸை ஓப்பனே ஆகாத வீடியோஸை கொடுத்துட்டு எஃப்ஐஆர் டைரியை நாங்கள் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சர்வசாதாரணமாக கேஷுவலாக வந்து சொல்லும்போது இந்த வழக்கில் உள்ள சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பள்ளித்தரப்புக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா போலீஸோட சார்ஜ் ஷீட் வந்து பள்ளித்தரப்புக்கு ஆதரவாக இருக்கு. ஸோ அவங்க வந்து குற்றமற்றவர்கள் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி அவங்க சாட்சி ஆதாரங்களெல்லாம் கொண்டு வந்து போட்டு சார்ஜ் ஷீட்டை உருவாக்கியிருக்காங்க, திரைக்கதை எழுதியிருக்காங்க. அந்த திரைக்கதை எழுதுறதுக்கு மூல காரணமாக இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே இந்த நீதிபதி அரசரும் சரி டிஜிபி சரி அவங்க கொடுத்த வாக்குமூலங்கள் தானே. ஜாமீன் வழங்கும் போது கொடுத்த அந்த கருத்துரைகள், அவங்களுடைய பள்ளிக்கு கொடுத்த கிளீன் சிட் சர்டிஃபிகேட், டிஜிபி கொடுத்த கிளீன் சிட் சர்டிஃபிகேட்டு, நீதியரசர் சொன்ன அந்த இது வந்து தற்கொலை தான், ரேப்பும் அல்ல கொலையும் அல்ல அப்படின்னு சொன்ன வார்த்தைகள், இது வந்து உச்ச நீதிமன்ற கண்டனத்துக்கு உள்ளான ஒரு விஷயம். இவ்வளவோ இருந்தும் அந்த சார்ஜ் ஷீட்டை இதே கோலத்திலேயே ஆராய்ச்சி பண்ணி மாற்று தற்கொலைங்கிற கோலத்தில் அதை வந்து விசாரணையே பண்ணாத மாதிரி அவங்க ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆதரவாக அரசு தரப்பு வழக்கறிஞர் பேசுகிறாரு அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயம்? அரசு தரப்பு வழக்கறிஞர் அரசு தரப்புக்கு தான் சாதகமாக பேசணுங்கிறது இல்லை, உண்மை குற்றவாளிகள் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற கருத்தோட்டத்தோட அந்த கண்ணோட்டத்தோட தான் அவர் வந்து அந்த கேஸ் அணுகணும். ஸோ அதுக்கு தான் நம்ம பாப்பா மோகன் சாரை ஸ்பெஷல் பிபியா அரசு தரப்பு வழக்கறிஞராக அந்த வழக்கில் சேர்க்கணும்னு சொல்லி மனு கொடுத்துருந்தோம். அந்த மனு கிடப்பில் போடப்பட்டு விட்டது, அவரை வந்து சேர்க்கப்பட்டாங்க. ஸோ அவர் சேர்த்திருந்தா அந்த சார்ஜ் ஷீட்டில் உள்ள குற்றம் குறைகளை அவர் கோர்ட்டில் வச்சு எடுத்து சொல்லி இதெல்லாம் தப்பு, இப்படி பண்ணியிருக்கணும் கேட்பாருங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ அவர் நேரடியாகவே சகோதரி செல்வி தரப்புக்கு ஆதரவை ஸ்ரீமதிக்கு நியாயம் கிடைக்கணும்னு போராட இறங்கிட்டார் அவர், அது வேற விஷயம். ஸோ ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா நடுநிலையாக இருக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு போலீஸ் கொடுத்த சார்ஜ் ஷீட்டை சப்போர்ட் பண்ணுறது வந்து குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிரும். அந்த வாய்ப்பை நிராகரிக்கணும் அப்படின்னா அரசு தரப்பு வழக்கறிஞராக நடந்துக்கணும், நியாயமாக நடக்கணும், ஒரு தலை பட்சமாக இருக்கக்கூடாது, நடுநிலையாக இருந்து ரெண்டு ஆங்கிளையும் பார்த்துட்டு தான் அவருடைய கருத்துக்களை சொல்லணும். ஸோ இதில் வந்து கேட்குற ஆவணங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுல அரசு தரப்பு வழக்கறிஞர் சரின்னு சொல்லி தலையாட்டினா மட்டும்தான் அவர் நடுநிலையாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம முடிவுக்கு வர முடியும். மக்களும் அதை தான் ஏற்றுக்கொள்வாங்க. ஸோ இது வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது, இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு இன்னமும் இழுத்தடிச்சிட்டு இருந்தா அவர் வந்து சார்ஜ் ஷீட்டை சப்போர்ட் பண்ற மாதிரி பள்ளித்தரப்புக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்றாரு. அவருக்கு அறிஞ்சு செய்யறாரா அறியாம செய்யறாராங்கிறது தெரியல. ஸோ இந்த வழக்கில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற மக்கள் கோரிக்கை நிறைவேறணும்னா சில விஷயங்கள் வந்து செஞ்சுதான் ஆகணும். அது அரசு தரப்பு இங்கே அடுத்த வாய்தாவில் வந்து நிச்சயமாக செஞ்சு தருவார் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.